ஆபத்து. ஐஐடி ஐஐஎம் போன்ற சென்ட்ரல் கவர்மெண்டோட மத்திய அரசுடைய உயர்கல்வி நிலையங்கள்ல பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம், ஓபிசி, எஸ்எஸ்டி எவனுமே இல்ல, ஆசிரியரா இல்ல, மத்திய அரசு பணிகள்ல இல்ல. அது இந்துக்கு ஆபத்து. மத்திய குடிமை பணிகள் யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் போன்ற மத்திய அரசு பணிகள்ல இந்துக்கள் சொல்லக்கூடிய நம்ம தமிழ் இந்துக்கள், ஓபிசி, எஸ்சி யாருமே உயர் பதவியில் இல்ல. அது இந்துக்கு ஆபத்து. இலங்கை கடற்படையால் நம்ம இலங்கை தமிழர்கள் ராமேஸ்வரத்தை செத்துட்டு இருக்கான். அது இந்துக்கு ஆபத்து. மத்திய அமைச்சரவையில எந்த தமிழனுமே கிடையாது. அது இந்துக்கு ஆபத்து. இப்படி நான் பட்டியலிட்டேன்னா இந்துக்களுக்கான ஆபத்து பட்டியல் பெருசா போயிட்டு இருக்கு. கிளடி அங்கீகரிக்க மாட்டேன், இந்துக்கு ஆபத்து. பெருணை அங்கீகரிக்க மாட்டேன், இந்துக்கு ஆபத்து. மெட்ரோ ரயில் கொடுக்க மாட்டேன், இந்துக்கு ஆபத்து. எய்ம்ஸ் கொண்டு வர மாட்டேன், இந்துக்கு ஆபத்து. நீட் இந்துக்கு ஆபத்து. மத்திய அரசு நுழைவுத் தேர்வு இந்துக்கு ஆபத்து. எலெக்ஷன் கமிஷன் இந்துக்கு ஆபத்து. இவிஎம் இந்துக்கு ஆபத்து. எஸ்ஐஆர் ஓட்டுரிமை பறிப்பு இந்துக்கு ஆபத்து. திருப்பரங்குன்றம் கலவரம் இந்துக்கு ஆபத்து. கந்தன்மலை படம் ஒட்டு மீச வச்சு நடிச்சிருக்கேன், ஒட்டு மீச வச்சுட்டு அடங்கமரு அத்துமீறி கும்பலான்னு கேக்குறீங்க. ஆமாடா, அடங்கமரு அத்துமீறி திமிரி அணி திருப்பி அடி அந்த கும்பல் தானே நாங்க. அம்பேத்கர் பெரியார் அரசியலுக்கு எதிராக செயல்படுறியா? அது இந்துக்கு ஆபத்து. அடுத்து வா கேளு. ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மோடி, அமித்ஷா, மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், நாக்பூர், டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய ஒன்றிய அரசு செய்வது எல்லாமே இந்துக்கு ஆபத்து. இப்படியே நான் பேசிட்டு போனேன்னா விடிய உட்கார்ந்து நான் பேசணும் இந்துக்கு ஆபத்து. இதுதான்டா இந்துக்கு ஆபத்து. இப்ப முக்கியமாக இப்ப நான் ஆக்ரோஷமா பேசிட்டேன். கொஞ்சம் டேட்டாஸோட பேசுவோம். நம்ம டேட்டாஸ் எப்படி சொல்றதுன்னா, நீதித்துறையில் முக்கியமாக நான் ஒரு வழக்கறிஞராக இருப்பதால் சொல்றேன். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மூத்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மிகவும் தெளிவாக பேசுவார். நான் இன்றைய நீதித்துறை எப்படி இருக்குது என்பதை பற்றி நான் பேசியே தீரணும். இன்றைய நீதித்துறை மீது ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரா நான் சொல்றேன், நானே நம்பிக்கை இழந்துட்டேன் நீதித்துறை மேல. எனக்கு நீதித்துறை மீது சுத்தமா நம்பிக்கை இல்லை. அந்த நிலையில நீங்க நீதித்துறை உருவாக்கி இருக்கீங்க. நான் சில தரவுகளை வாசிக்க விரும்புறேன். 2018 முதல் 2025 வரை 650 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. எங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய 25 உயர் நீதிமன்றங்கள்ல. வாசிக்கிறேன் கேளுங்க. இந்த மதுரைக்குள்ள தெரியுறீங்களே, ஆண்ட பரம்பரடா, சத்திரிய பரம்பரடா, வீர பரம்பரடா, சூர பரம்பரடா, மன்னர் வகைராடா, பாண்டியர் வகைராடா, சோழர் வகைராடா, நாங்க அதுடா இதுடா நாங்க அதாண்டா இதாண்டா பேசுறீங்களே. உங்களுக்கு நான் அறிவுரை சொல்றேன்ப்பா, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. இங்க பார்ப்பனி அரசியலால், ஆர்எஸ்எஸ் பாஜக அரசியலால் பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியல் சமூகம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது. ஆண்ட பரம்பரை என்று பெருமை பேசக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகம் தாண்டா பாதிக்கப்பட்டிருக்க. மதுரை மண்ணில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்கள் பல பேருக்கு வாய்ப்பு இல்ல, வேலை இல்ல, கல்வி இல்ல, அதிகாரம் இல்ல. நீ எப்படி ஆண்ட பரம்பரை சொல்லலாம்? நீ எப்படி ஆண்ட பரம்பரை சொல்லலாம்? ரீட் பண்றேன் கேளு. பிராமணர்கள், உயர் சாதியை சேர்ந்தவர்கள் 492 பேர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதோட சதவீதம் எவ்வளவு தெரியுமா? 75.69% பேர் உயர் சாதியினர் பிராமணர்கள் இந்தியாவில் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு இது! இதுதான் சமூக நீதியா? இதுதான் ஈக்வாலிட்டி பிஃபோர் லாவா? இதுதான் ரூல் ஆஃப் லாவா? நான் கேட்கிறேன். அடுத்தது ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்கள். நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. 76% உயர் சாதி உயர் நீதிமன்ற நீதிபதி. இந்தியா முழுக்க 25 நீதிமன்றங்கள்ல டோட்டல் 192%, 75.69. ஓபிசிக்கு வாங்க 11.7%, 76 பேர் தான் ஆண்ட பரம்பரை. கேட்டுக்கோ, ஆண்ட பரம்பரை பாயிண்ட் டு பி நோட்டட். ஓபிசி 11.7%, 76 பேர், 25 ஹைகோர்ட் அக்ராஸ் இந்தியா. நீ மொத்தம் 76 பேர் தான் இருக்க. பட்டியல் சமூகம் கேளுங்க, 40 கோடி ஜனத்தொகை, இந்தியாவிலேயே அதிக ஜனத்தொகை கொண்ட மக்கள் பட்டியல் சமூகம் தாண்டா. கேளு, 3.54 பேர் எஸ்சில, 23 பேர் தான் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. எப்படி பாருங்க, சமூக நீதி பாருங்க. எஸ்டி சமூகத்திலிருந்து 1.54 10 பேர். அப்படியே நீங்க பாருங்க. பெண் நீதிபதிகள் இவனுங்க பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க நீங்க பாருங்க. 14.1% கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 111 பெண்கள் தான் 25 உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறாங்க. அதுல பெண் நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் பாத்தீங்கன்னா 3 பேரு, 8.82. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்ல 30க்கும் மேல உயர் சாதியினர். சாட்டர்ஜி, பானர்ஜி, டகாஜி, டொகாஜி,
தயவு செய்து நீ தமிழ்நாட்டுல ஜீன் பேர் பக்கத்துல தயவு செய்து போட்டுக்காத, நான் கெஞ்சி கேட்கிறேன், ஜீன் போட்டுக்காத. நீ தமிழர் என்று பெருமையா போட்டுக்கோ, திராவிடன் என்று பெருமையா போட்டுக்கோ, அது கூட தப்பு கிடையாது. ஆனா ஜீன் தயவு செய்து போட்டுக்காத. பானர்ஜி, சாட்டர்ஜி, முகர்ஜி, ஐயர், ஐயங்கார், பிராமணர்கள், பார்ப்பனர்கள், உயர் சாதியினர் தான் இந்தியா முழுக்க நீதித்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர்கள் ஓபிசி எஸ்சி இருக்கானா? இல்ல. உண்மையில நான் சொல்றேன், இந்தியாவிலேயே சனாதன சங் பரிவார் கும்பலை, பாஜக, RSS, மோடி, அமித்ஷா கும்பலை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி நான் சர்டிபிகேட் தரேன்டா, பிசிக மட்டும்தான் இந்தியாவிலே. இந்தியாவிலேயே அவர்களை எதிர்த்து களமாடக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். இதுதான் யதார்த்த உண்மை தோழர்களே. அதை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்ததாக இப்ப அடுத்து வாங்க, உயர்கல்வி நிலையங்கள். அங்க பாருங்க, ஓபிசி கிரீமி லேயர் 8 லட்சம் வந்து இன்னும் நிர்ணயம் பண்ணப்பட்டு மாத்தாம இருக்குது. 2014 முடிஞ்சிருச்சு. 3 வருஷத்துக்கு ஒருக்க மாத்தணும், அது மாத்தல. அடுத்து 80% ஓபிசி ப்ரொஃபசர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில வேகன்சியா கிடக்கு. SC ST ஃபில்லப் ஆகல. 2537 பேர்ல 423 பேர்ல ஃபில் பண்ணிருக்காங்க மத்திய பல்கலைக்கழகத்துல. அடுத்தது 21 IIT, 13 IIM இருக்கு. அங்க ஓபிசி SC ST இடஒதுக்கீடு ஃபில் பண்ணாம இருக்கு. ஓபிசி SC STகள் உயர் நீதிமன்றத்திலே இல்ல, உச்ச நீதிமன்றத்திலே இல்ல, உயர்கல்வி நிலையத்திலே இல்ல, நாடாளுமன்றத்திலே இல்ல, மத்திய அரசு பணிகள்ல இல்ல. குரூப் A ஆபீசர்ஸ் கூட பாத்தீங்கன்னா 18.7% தான் இருக்கிறாங்க ஓபிசி. இதுதான் தரவுகள். இப்ப அடுத்து நம்ம நீதித்துறையில மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து நம்ம நீதித்துறையில் இருக்கிறாரு, மதுரை உயர் நீதிமன்றத்துல. அவரை மாதிரி தீர்ப்பு வழங்கவே முடியாது. இதோட முடித்துக் கொள்கிறேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா பல நீதிபதி தீர்ப்புகள் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் இலையில் ஓபிசி SC STகள் உருளலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு தர்றாரு. அந்த சடங்கு வந்து அவர் அங்கீகரிக்கிறாரு. மனுஸ்மிருதியை நம்புறாரு, சனாதன தர்மத்தை நம்புறாரு, பகவத்கீதை நம்புறாரு, அஸ்திரசாஸ்திரத்தை வேண்டியது. இந்த கூட்டத்தின் வாயிலாக சுருக்கமாக என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து 2000 ஆண்டு போர். இது இப்ப 100 வருஷமா நடக்கிற போர் இல்ல, 2000 ஆண்டு போர். இந்த போர் தொடர வேண்டும். அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய கருத்தியல் வெல்ல வேண்டும். கண்டிப்பாக 2026 விசிகாவின் துணையோடு, எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் துணையோடு தமிழ்நாட்டில் மதசார்பற்ற ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும், வெற்றி பெற வேண்டும். திமுக அரசு தமிழ்நாட்டில் தொடர வேண்டும். அதுதான் இந்தியா கூட்டணி மதசார்பற்ற ஜனநாயக சக்தியில் வெற்றி பெறுவதுதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு என்ற கருத்தோடு என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். நான் என்னால முடிஞ்ச வரை பல டேட்டாஸை தொகுத்து உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். இதை புரிந்து கொள்ளுங்கள். பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியல் சமூகம், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், இந்த சமூகத்திற்கு அனைத்து தரப்பு மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர், நாம் அனைவரும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் களங்களை பலப்படுத்த வேண்டும் என்று பகிரங்கமாக நான் ஒரு கோரிக்கையை இந்த மேடையில் வைத்துக் கொண்டு நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் காஸ்ட்ரோ அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து இந்த வழக்கை தொடக்கத்திலிருந்து இதுவரையில் கவனித்து வருகிற, ஆதாடி வருகிற, போராடி வருகிற மதுரை கிளை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் நம்மிடையே இப்போது கண்டன உரை நிகழ்த்துவார். தம்பி, இந்த நீங்க படிக்கட்டு இவ்வளவு பேர் ஏன் நிக்கிறீங்க? இன்குலாப் தயவுசெய்து கொஞ்சம் படிக்கட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. பொறுப்பாளர்கள் தான் இவ்வளவு நிக்கிறீங்க. ஒழுங்கினமா சேவகரத்னா எல்லாமே இறங்குங்க, தயவுசெய்து இறங்குங்க ப்ளீஸ். கீழே இறங்குங்க. செல்லப்பாண்டியன் வாங்க, தயவுசெய்து வாங்க. அவரு காஸ்ட்ரோ இறங்கி வாங்க. தம்பி கொஞ்சம் உட்காரு, இந்த பக்கம் இருக்க. தம்பி தம்பி ஏன்பா, உங்களை தான்ப்பா கூப்பிடுறேன். அப்படியே உட்காருங்க தம்பி. உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல, நிகழ்ச்சி நல்லா இருக்கும்ல. நம்ம நிகழ்ச்சி தானே இது. நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். யார் ஒத்துழைப்பு கொடுப்பா? உட்கார்ந்து ஒத்துழைப்பு. கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பேசுறதை நான் கேட்கணும்ல. அமைதியா உட்காருங்க ப்ளீஸ். வழக்குரைஞர் வாஞ்சிநாதன் இப்போது நம்மிடையே கண்டன உரை ஆற்றுகிறார். தமிழ் சமூகத்தின் தம்பி, இந்த தம்பியை ஒரு வாரமா உட்கார வைங்க. காவல் தெய்வமாக அங்க உட்கார வைங்க. அங்க உட்காருங்க. அந்த தொடர்ச்சியாக போட்டு உட்காருங்க. அங்க ஒரு சேர் போட்டு உட்கார வைங்க. வர பல 10 ஆண்டுகள்